வணக்கம். ஸ்ரீவைகுண்டம் தமிழக வெற்றி கழகத்தின் சட்டமன்ற உறுப்பினராக அன்னை சரவணன் என்பவர் இருந்து வருகிறார். இவரிடம் திமுகவை சேர்ந்த சிலர் 50 கோடி ரூபாய் முதல் 100 கோடி ரூபாய் வரை பேரம் பேசி தங்களை திமுகவிற்கு வருமாறு அழைத்ததாக அவர் நேற்று பத்திரிகையாளர்களை சந்தித்து பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்தார். மேலும் தங்களிடம் குதிரை பேரம் நடத்தியதாகவும் புகார் அளித்துள்ளார். மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக நேற்று தமிழக உளவுத்துறை ஆய்வாளர் மகாதேவன் தலைமையிலான குழுவினர் அவரிடம் புகாரை பெறும் முயற்சியிலும் அவரிடம் சம்பவம் குறித்தும் விசாரணை நடத்தினர். மேலும் அந்த பேட்டி ஒன்றில் அவர் தன்னை லாரி ஏற்றி யாரோ மர்ம நபர் கொலை செய்ய முயன்றதாகவும் தகவலை தெரிவித்தார். இந்த நிலையில் இந்த தகவல் தமிழகம் முழுவதும் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியது. ஏற்கனவே தமிழ்நாட்டில் திமுகவினர் தமிழக வெற்றி கழக உறுப்பினர்களிடம் பேரம் பேசியதாக 10 பேர் இதுவரை கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் ஸ்ரீவைகுண்டம் சட்டமன்ற உறுப்பினர் சரவணனிடமும் அந்த தகவல் வெளியான நிலையில் அது பரபரப்பை கிளப்பியது. இந்த நிலையில் ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏ அன்னை சரவணனுக்கு இன்று மாலை முதல் துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது. தற்போது 2 காவலர்கள் பணியில் உள்ளார்கள். அதில் 24 மணி நேரத்திற்கு தலா ஒரு காவலர் எனவும் அங்கு பணி நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். தமிழகத்திலேயே தமிழக வெற்றி கழக சட்டமன்ற உறுப்பினர் ஒருவருக்கு துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது. இதுவே முதல் முறையாகும். இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.